Hello guys, so welcome back to his learning ICT. Today videosல வந்து என்ன பார்க்கறோம்னு சொன்னா யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ் விஷுவல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் என்ற மாடியூலுக்குரிய பாஸ் பேப்பர் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த பாஸ் பேப்பரை வந்து செய்து வீடியோஸாக செஞ்சு போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம இந்த பாஸ் பேப்பர்லாம் வந்து செய்ய அப்புறம் ஒன் பை ஒன்னாக. ஸோ இதில் வந்து நிறைய பாஸ் பேப்பர்ஸ் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முந்தைய நீங்கள் இப்போ தான் என்னுடைய யூடியூப் சேனல் வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த யூடியூப் சேனலில் வந்து நிறைய என்விக்ளோட் சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டி ரிலேட்டடான ஐசிடி வீடியோஸ் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக வீடியோக்குள்ளே போடலாம். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து இதுதான் செய்ய போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்தாலே உங்களுக்கு உள்ள வந்து விஷுவல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இது வந்து 2016 ஒரு பாஸ் பேப்பர்னு சொல்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்குது. ஸோ வெரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கல்குலேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப முக்கியம் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொஷின் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் டெஸ்க்டாப்பில் உங்களுடைய சுற்றிலக்கியத்தில் கோப்பினை உருவாக்கி அதனுள் தரப்பட்ட பெயரில் ஒவ்வொரு ப்ரொஜெக்டையும் சேமிக்குக. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த கொஷின் பேப்பரில் வந்து 3 கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, 3 டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்ய சொன்னால் இந்த ஃபஸ்ட் கொஷின் செய்யலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு என்னுடைய பேரில் வந்து டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி கொள்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் வந்து நியூ ஃபோல்டர் நேம் வந்து சுதர்ஷன். ஸோ இந்த ஃபோல்டர்லாம் என்னுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் எளியவற்றினை கணிப்பதற்கான நிகழ்ச்சி நிரல் ஒன்றினை இன்டரெஸ்ட் என்னும் பெயரில் புது ப்ரொஜெக்ட் ஒன்றினை ஆரம்பித்து கீழே படத்தில் தரப்பட்ட விதத்தில் விஷுவல் பேசிக் .NET-இல் ஃபார்மினை உருவாக்கி தகுந்த செயற்பாடுகளை எழுதுக என்று சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ப்ரொஜெக்டை வந்து சர்வ் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் என்ற பேரில். ஸோ நான் விஷுவல் பேசிக் .NET-ஐ வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். நான் 2012 வெர்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த வெர்ஷன் என்ன பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஃபைலுக்குள்ளே போகிறேன். நியூ ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் நேம் வந்து சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். நேம் வந்து இன்டரெஸ்ட் என்ற பேரில் வந்து இன்டரெஸ்ட். ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்தோம்னு சொன்னால் டெஸ்க்டாப்பில் தான் என்னுடைய ஃபோல்டர் இருக்குது. ஸோ நான் டெஸ்க்டாப்பில் சுதர்ஷன் என்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரொம்ப முக்கியம் கைஸ் வந்து அவங்க சொல்கிற மாதிரியே வந்து நீங்கள் ப்ரொஜெக்டை வந்து பேர்லேயே வந்து செஞ்சு கொள்ளுங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து மார்க்ஸ் வந்து செப்பரேட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கைஸ் வந்து நம்ம ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிட்டு ப்ரொஜெக்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு அதுக்கு ஃபார்ம் 1 இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃபார்முக்கும் ரீநேம் பண்ண வேணுமென்று இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஃபார்மை கிளிக் பண்ணி அதில் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ரீநேம் பண்ணுறதை கொடுத்து உங்களோட ப்ரொஜெக்ட்டுக்கு நீங்கள் ரீநேம் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இன்டரெஸ்ட் என்று சொல்லி கொடுத்துக்கொள்கிறேன் ஃபார்மோட பேர். ஓகே, உங்களுக்கு மேலுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் interest.bv இருக்குது. பட் பை டிஃபால்ட் வந்து ஃபார்ம் 1 தான் இருக்கும். ஸோ நான் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிற பேரில் வந்து ப்ரொஜெக்டை வந்து ரீநேம் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் கைஸ் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ப்ரொஜெக்டில் வந்து இந்த ஃபார்மை வந்து டிசைன் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இவரை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்குரிய ஃபார்மை டிசைன் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் வந்து கண்ட்ரோலர்ஸ் வந்து தந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து ஒரு லேபிள். அதே மாதிரி பிரின்சிபல், ரேட், டேர்ம்ஸ், இன்ட்ரெஸ்ட். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம்னு சொன்னால் காய்ஸ் வந்து நம்மளுக்கு லேபிள். அதே மாதிரி இந்த 1000 போட்டிருக்கிற 12, 5 இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு 600 என்ற ஆன்சர் வந்து இருக்கிறது வந்து ஒரு லேபிள். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் ஃபைண்ட்ன்றது வந்து ஒரு பட்டன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளை டிசைன் பண்ணி கொள்ளலாம். இதை வந்து பார்த்தோம்னு சொன்னால் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டூல் பாக்ஸ் ரோலர்ஸ் வந்து எடுப்போம். ஸோ டூல் பாக்ஸில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு லேபிள் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன்.
அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தேவை. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பட்டனும் தேவை. ஸோ பட்டனையும் வந்து எடுத்து இந்த ஃபார்மில் போடுறேன். ஸோ இதில் என்ன செய்யறேன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்கள் காய்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் டெக்ஸ்ட். இதில் வந்து டெக்ஸ்ட்ன்றது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த லேபிள் 1 இருக்குது. ஸோ நம்ம இவருக்கு வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய லொக்கேஷன் தான் வந்து இந்த டெக்ஸ்ட்ன்றது. ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த டெக்ஸ்ட்டை வந்து இதில் இருக்கிற மாதிரியே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணி டைப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த டெக்ஸ்ட்ன்றதில் வந்து சும்மா கிளிக் பண்ணிவிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு பிரின்சிபல், ரேட், டேர்ம், இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஸோ அதுவும் வந்து லேபிள் தான் தந்திருக்காங்க. ஸோ அதுவும் வந்து லேபிள் தான். ஸோ நான் ஒன்று ஓப்பன் பண்ணால் போதும். அவரை நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி நான் டிரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதை வந்து ரீநேம் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு பிரின்சிபல் இருக்குது. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஓகே அவரை கிளிக் பண்ணிட்டீங்க. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பிரின்சிபல் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து பி என்று சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ திரும்ப பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவரை வந்து ரேட் என்று சொல்லி ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு ரேட் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஆரில் போடுங்க. அண்ட் திரும்ப பேஸ்ட் பண்ணுறேன். அவரை வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன பேரில் தந்துருக்காங்க டேர்ம். ஸோ அவரை வந்து டேர்ம் என்று சொல்லி கொடுத்துக்கொள்ளுங்க. வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து டி என்று போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஓகே இன்ட்ரெஸ்ட் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து ஐ என்று சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. ஓகே கைஸ் வந்து லேபிள் வந்து போட்டுட்டோம். அடுத்தது வந்து நம்ம போட வேண்டியது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1. ஸோ இதை வந்து பார்த்தோம்னா ஒருவேளை உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ இல்லாட்டி நீங்கள் இந்த வியூவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் வந்து ப்ராப்பர்ட்டி விண்டோ ஒன்று இருக்குது. ஸோ அவரை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ வரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ப்ரொஜெக்டை வந்து செய்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ கைஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோஸை வந்து கட்டாயம் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருக்காரு. ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 வந்து நம்ம பிரின்சிபலுக்கு நிறைய போட்டுக்கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி இவரை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுறேன். திரும்ப ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இவரை வந்து பார்த்தோம்னு சொன்ன காய்ஸ் வந்து நம்மளுக்கு பாருங்கள் இவரை வந்து திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அவரை வந்து டேர்முக்கு நிறைய போடுறேன். அவர் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 3. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் நீருக்கு வந்து அடுத்த ஆள் வந்து போடுறேன். ஸோ அவர் வந்து நமக்கு சாரி காய்ஸ் அது வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸில் வரக்கூடாது லேபிளில் வரணும். ஸோ இந்த லேபிளில் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுறேன். இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன செய்யப்படும்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு எந்த டெக்ஸ்ட்டும் தேவையில்லை. ஸோ இந்த டெக்ஸ்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அவரை வந்து டிலீட் பண்ணி கொள்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் காய்ஸ் வந்து நம்மளுக்கு விடுத்த பிளாங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் நீங்கள் எப்படி கர்சரால் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த லேபிள் 6 வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து தெரியும். ஸோ என்ன செய்யலாம்னு சொன்னால் இவங்க எல்லாரையும் ஒருமிக்க செலக்ட் பண்ணி இவங்களுக்கு வந்து நம்ம இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோஸில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் காய்ஸ் வந்து ஃபொண்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஃபொண்ட்டில் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் வந்து ஃபொண்ட் சேஞ்ச் பண்ணலாம். என்ன ஃபொண்ட் என்ன சைஸில் வரணும்னு சொல்லி நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். பட் நான் பை டிஃபால்ட் வந்து 14 ஃபொண்ட் வந்து கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நம்மளுக்கு இந்த 14 ஃபொண்ட் ஓகே. ஸோ இப்படியே வச்சுட்டு நீங்கள் எல்லாருக்கும் ஒரே டைமில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே நான் வந்து இங்கே நான் இருக்கிற பட்டனை கொஞ்சம் தனியாக செலக்ட் பண்ணி அவரை வந்து கொஞ்சம் சைஸை வந்து ரீசைஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஃபைண்ட்ன்ற பட்டன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்தோம்னு சொன்ன காய்ஸ் வந்து நம்ம அப்படியே மாதிரி டெக்ஸ்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து ஃபைண்ட்ன்னு சொல்லி ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் டிசைன் இன்டர்ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய இடத்த வந்து ஒரு லேபிள் இருக்குது. இப்போ என்ன செய்யப்படும்னு சொன்னால் கோடிங் பார்ட்டுக்குள்ளே போகிறோம். நம்மளுக்கு டிசைன் இன்டர்ஃபேஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன கொஷின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஓகே கிட்டக்குள்ளே தந்திருக்காங்க உதவி எளிய வட்டியினை கணிப்பதற்கான வாய்ப்பாடு. நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக என்ன தந்திருக்காங்கன்னு சொன்னால் ஐன்றது வந்து நம்மளுக்கு தெரியும் வந்து இன்ட்ரெஸ்ட் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஐன்னு போட்டிருக்காங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி காட்டுறாங்கன்னு சொன்னால் PRT
பிஆர்டியை பெருக்கி. இது ரொம்ப முக்கியம் காய்ஸ். வந்து ரேட்டுன்றது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், வீதம். அப்போ வீதம்ன்றது வந்து பெர்சன்டேஜில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கவனத்தில் கொண்டோம்னு சொன்னால் சரியான முறையில் ஆன்சர் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஐயானது எளிய வட்டியினையும், பியானது முதலீட்டினையும், ஆறானது வட்டி வீதத்தினையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டி ஆனது காலத்தினையும் ஆண்டுகளில் குறிக்கின்றது. ஸோ கணிக்கும் போது வட்டி வீதமானது தசமதானத்துக்கு மாற்றப்படல் வேண்டும். ஸோ கைஸ் இதுதான் சிம்பிள் கொஷின். ஸோ நம்மளுக்கு இப்போ பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆன்சர் வரணும்னு சொன்னால், இப்போ 1000 சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து என்டர் பண்ணுறீங்க, முதலீடு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி ரேட்டுன்னு சொல்லி 12 வீதம் இன்ட்ரெஸ்ட் போடுறீங்க. அதே மாதிரி டேர்ம் வந்து 5 years. ஸோ நம்மளுக்கு வருடத்தை 12 பெருக்கி 5 பெருக்கி வரக்குள்ள வந்து நம்மளுக்கு 600 வரும். அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு 12ன்றது வந்து 12 வீதம். அப்போ முதலீட்டை வந்து இப்போ 12 பெருக்கி 100 பிரித்து வர ஆன்சரை 5 பெருக்கணும்னு சொன்னால் நமக்கு இந்த 600ன்ற ஆன்சர் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ என்ன செய்யலாம்னு சொன்ன கைஸ் வந்து பாருங்கள், ஃபைண்ட் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரணும். ஸோ டிசைன் வியூவில் போயிட்டு இந்த ஃபைண்ட் பட்டனை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹோர்டிங் பண்ணுறதுக்குரிய இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ நான் உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக வேண்டி கொஞ்சம் ஜூம் பண்ணி கொள்கிறேன், கண்ட்ரோல் கீயோட ஸ்க்ரோல் பண்ணி கொள்கிறேன். ஸ்க்ரோல் பண்ண உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்ன கைஸ் வந்து நம்மளுக்கு வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ எந்த ப்ரோக்ராமிங்லேயும் வந்து நீங்கள் கல்குலேஷன் செய்யக்குள்ள வந்து வேரியபிள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் பிரின்சிபல் ரேட் இன்ட்ரெஸ்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு 4 வேரியபிள் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகே, 4 வேரியபிள் வந்து இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த 4 வேரியபிள் வந்து ஃபஸ்ட்டுக்கு டிஃபைன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் டிம் பிரின்சிபல்ன்றதுக்கு பி என்ற வேரியபிளும், அதே மாதிரி ரேட்டுக்கு வந்து ஆர் என்ற வேரியபிளும், டேர்ம்ன்றதுக்கு டி என்ற வேரியபிளும், அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை காண்றதுக்கு வந்து ஐ என்ற வேரியபிளும் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஆஸ் டபுளில் வந்து டபுளில் வந்து க்ரியேட் பண்ணுறேன். டபுள்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வந்து அது வந்து ஒரு தசம தானத்தில் வந்து க்ரியேட் பண்ணுற ஒரு வேரியபிள். ஸோ இப்போ என்ன செய்யப்படும்னு சொன்னால் பி என்ற வேரியபிள் யாரில் வாங்கி எடுக்க போகிறோம்னு சொன்னால், இப்போ பி என்ற வேரியபிள் வந்து எதுக்குள்ளே இருக்க போகுதுன்னு சொன்னால் வேல்யூ வந்து இப்போ பி பிரின்சிபல் என்ற முதலீடு வந்து எதுக்குள்ளே என்டர் பண்ண போகிறோம்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள. இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1, ஆர்ன்றது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 2, டேர்ம்ன்றது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 3, அதே மாதிரி ஐன்றது வந்து லேபிள் 6. ஸோ நம்ம ரீநேம் பண்ணி அவங்களுக்கு செய்யலாம், பட் உங்களோட ஈஸிக்காக வேண்டி அப்படியே விடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பின்றது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் இருக்குது. ஸோ நான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.txt கொடுக்குறேன். அதே மாதிரி ஆர்ன்றது வந்து பார்த்தோம்னு சொன்னால் கைஸ் வந்து அவர் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ன்றபடியாக வந்து அவர் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2.text. அதே மாதிரி டேர்ம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் டி ஈக்குவல் நம்மளுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் 3.text. ஸோ வந்து வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஸோ ஐஸில் வருது. ஸோ அவரை வந்து லேபிள் 6.text. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கு முந்தி நம்ம என்ன செய்ய வேணும்னு சொன்ன கைஸ் வந்து ஃபஸ்ட்டுக்கு சிம்பிளாக இப்போ நம்ம வந்து இப்போ ஃபார்முலாவில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு I ஈக்குவல் பிஆர்டி என்று சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம அந்த ஃபார்முலாவை வந்து இங்கே சிம்பிளாக செய்யலாம். அப்படின்னு சொன்னால் I ஈக்குவல் இப்போ பின்றது வந்து முதலீடு. ஓகே, பியை பெருக்கிறோம். ஓகே, பியை வந்து பெருக்கிறோம் யாராலன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் வந்து 6ன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட். அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் பிரிக்கணும் 100 அல்ல கைஸ். என்னென்னு சொன்னால் வீதம், அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட். அதால் வந்து அவர் ஒரு ப்ரெக்கெட்டுக்குள்ளே போடுறோம். என்னென்னு சொன்னால் மெதமெட்டிக்கல் ரூல்ஸ் படி இப்படி கால்குலேஷன் பண்ணக்குள்ள வந்து இவங்களை ஒரு ப்ரெக்கெட்டுக்குள்ளே போடுறோம். போட்டுட்டு வார ஆன்சரை வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் திரும்ப டேர்ம்ஸால் பெருக்கிறோம், அதாவது வருடத்தால் வந்து பெருக்கிறோம். டேர்ம்ஸ்ன்றது வந்து பார்த்தோம்னு சொன்னால் டி. இப்போ நம்மளுக்குரிய இன்ட்ரெஸ்ட் இந்த ஆன்சர் வந்து இதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு ஐக்குள்ளே வரும். இப்போ என்னென்னு சொன்ன காய்ஸ் வந்து
P-என்றது வந்து முதலீடு. அவர் வந்து டெக்ஸ்ட் 1.text அதாவது 1ன்றதுக்குள்ளே இருக்காரு. பட் .text போடுறது வந்து அது வந்து ரூல்ஸ். அதே மாதிரி ஆர்ன்றது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டெக்ஸ்ட் 2குள்ளே இருக்காரு. அவர் .text போட்டிருக்கான். டேர்ம்ன்றது வந்து டெக்ஸ்ட் 3.text. அதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. பட் I என்ற வேரியபிள் வந்து கால்குலேஷன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு I என்ற I ஈக்குவல் முதலிட வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டால் பிரிக்க 100ஆல் பிரிக்கிறோம். பெருக்கிட்டு வார இதை வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் T-ஆல் பெருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு இப்போ கால்குலேஷன் கண்டிப்பாக நம்மளுக்குரிய ஆன்சர் வந்து ஐக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ என்ன செய்யப்படுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு லேபிள் 6ல் ஆன்சர் வரணும். ஸோ லேபிள் 6.text ஈக்குவல் I. இவ்வளவுதான் கைஸ் வந்து நம்மளுக்குரிய இந்த முதலாவது கொஷனுக்குரிய ஆன்சர், முதலாவது கொஷனுக்குரிய கோடிங் பாட்டுக்குரிய ஆன்சர் இவ்வளவுதான். ஓகே, இவர் வந்து சரியாக ஒர்க் ஆகிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முந்தி வந்து இவரை ப்ரொஜெக்டை வந்து சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. சேவ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டார்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு ஃபார்ம் வந்து லோட் ஆகி வந்திருக்கு. ஸோ அவங்க இதில் தந்திருக்கிற மாதிரியே நம்ம வந்து ஆன்சரை வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ 1012.5. ஸோ இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் வந்து 1000 போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரேட் வந்து 12% வந்து போட்டிருக்காங்க. ஸோ டேர்ம் வந்து 5th கிளிக் பண்ணால் நம்மளுக்கு பாருங்கள் கைஸ் வந்து 600 வந்து ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் கைஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக ப்ரோக்ராம் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து வேரியபிள் டிஃபைன் பண்ணி அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுனீங்கன்னு சொன்னால் எந்த டவுட்டுமே வராது. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னு சொன்னால் கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க கைஸ். வந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர் ஒவ்வொரு லைக்கும் வந்து இன்னொரு வீடியோ செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் அமையும். ஸோ இன்னொரு நல்ல ஒரு வீடியோஸில் வந்து சந்திக்கலாம். பாய் கைஸ்.